ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சிடலாம் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 878. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 25 வரும்னு சொல்லியிருந்தேன். 125, ஏபி வந்து 12 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வரல, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த 878 அது எப்படி அடிச்சிடலான்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் டீப்பாக போவோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நேரத்தில் அடிச்சிடலாம். இதெல்லாம் அடிப்பானா நம்ம யோசிப்போம், கரெக்டாக அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே ஏபி பார்த்தீங்கன்னா 92, 32, 32க்கு மேலே வந்து 78, இங்கே வந்து 32 கீழே வந்து 78. ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக அடிக்கிறான் கேம். என்னென்னா 78, அதுக்கு வந்து 32, இங்கே 32, அதுக்கு வந்து 78. இங்கே சி போர்டு பாருங்கள் 4, 4, இங்கே ஏ போர்டு பாருங்கள் 8, 8 ரிப்பீட் அடித்து 878 ரொம்ப சிம்பிளாகவே அடித்து முடிச்சிட்டான். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாயினில் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் படி தான் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அது திருப்பி ஒரு 4 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன நம்பர் சொல்கிறேன், ஏன்னா வந்து பார்த்துக்கோங்க. அது அன்றைக்கி அடிக்க வேண்டிய நம்பரு, அன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 89, ஏசி வந்து 89 கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து 90 அடிச்சிருப்பான். கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி வந்து 90 அடிச்சிருப்பான். அப்போ திருப்பி 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 91 வரும்னு எதிர்பார்த்தேன். 91 சொல்லி வரணும் இன்றைக்கி. அப்போ நீங்கள் பிசி 91 வந்தால் நமக்கு ஏ போர்டு மட்டும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டு பார்த்தீங்கன்னா 6, இங்கே பி போர்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 6க்கு 4க்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா 5 குறையும். அப்போ 591 சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி வரலை. திருப்பி 4 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி 4 நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அன்றைக்கி 4 நாள் அப்புறம் 591 சொல்லி ஒரு வரது வாய்ப்பு இருக்குது. அது எதுக்காகன்னு மட்டும் சொல்கிறேன், அன்றைக்கி பார்த்துக்கோங்க. 591 கரெக்டாக அந்த 3-4 ரிசல்ட்டை மட்டும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி போட்டு பாருங்கள். 3-4 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 869 சொல்லி நம்பர் அடிச்சிருக்கான். 869 அடிச்சிட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 904 சொல்லி அடிச்சிருக்கான். 904 சொல்லி அடிச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 நாள் விட்டு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 878. ஓகேவா, 878. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். திருப்பி 4 நாளுக்கு அப்புறம் வந்து என்ன நம்பர் வரும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 89, ஏசி வந்து 89 ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி ஏபியில் 90 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, நம்ம என்னன்னா திருப்பி இங்கே பிசி 91 வரும் எதிர்பார்த்தோம். அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 89, 90, அவன் மேலே போச்சுன்னா 90, 89, 88 சொல்லி இங்கே அடிச்சிட்டான். ஓகே, 88 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 91, கரெக்டாக ஒரு 4 நாள் அப்புறம் பிசி 91 வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி 91 வந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து 89 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பி போர்டு 6 அடிச்சிருந்தான். ஓகேவா, ஏபி 90 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு வந்து 4 அடிச்சிருந்தான். இங்கே ஏசி வந்து 88 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பி போர்டு 7 அடிச்சிருக்கான். 4, 6, 7 கேப்பில் ஒரு 5 மட்டும் தான் குறையும். அப்போ 591 சொல்லி கரெக்டாக வந்து 4 நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா 591 வர வேண்டிய நம்பரு. அதை அன்றைக்கி ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து 591 தான் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே. ஆனால் அது வரலை. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் அப்புறம் அது வரது வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க அன்றைக்கி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போகலாம் எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுவும் நல்ல நம்பரு. ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம டெமோ சொல்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் எடுப்போம், அது வராமல் கூட போகலாம். ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து டெமோ சொல்கிற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே ஏசி பாருங்கள் 74. இந்த ஏசி வந்து 74, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 29. பிசி வந்து 29 சொல்லி அடிச்சிருப்பான். 74க்கு ஃபுல் பவர் வந்து 29. இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 59. அந்த 59க்கு ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 09 அடிச்சிருப்பான். ஓகேவா, 09 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 29. அந்த 29க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை மட்டும் பவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் 24 அடிச்சிருப்பான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 74க்கு 2 நம்பருமே பவர் அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 59க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 09 அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 29 ஏசி 29க்கு சி போர்டு மட்டும் பவர் பண்ணி 24 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, இதே சேம் பேட்டர்ன் தான். இவன் என்னென்னா கண்டினியூவாக அடிச்சுட்டு வந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று அப்படி தான் கொடுத்த வின்னிங் கொடுத்த இந்த பேட்டர்ன் தான். என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 72, ஏசி வந்து 72, அதுக்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 22. 72க்கு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பண்ணி 22 சொல்லி அடித்தான். ஏசிக்கு வந்து பிசி வந்து 22 அடிச்சிருந்தான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 82. அந்த 82க்கு அவன் என்ன பண்ண ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 32 சொல்லி முடிச்சிட்டான். இது 2வது பேட்டர்ன் தான். ஓகேவா, கரெக்டாக முடிச்சிட்டான். கரெக்டாக ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடிச்சிருந்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பு, ஒரு மாதம் கேப் விட்டு கரெக்டாக அடிச்சிருந்தான். இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சுருந்தா. இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 27, அதுக்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 27க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 77. ஓகேவா, ஏபியில் எடுத்து அடிக்கிறான். இங்கே ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வச்சான். இங்கே ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபியில் வைக்கிறான்.
கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. அதே சேம் ரூட்டு தான். நம்ம கொஞ்சம் திருப்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் புரியிற மாதிரி உங்களுக்கு. ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணி ஏசி எடுத்து பிசியில் வந்து பவர் பண்ணி அடிச்சிருந்தான். இங்கே ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா, பிசியில் வந்து பவர் பண்ணி அடிச்சிட்டான். ஓகே, இதுதான் பேட்டர்னு. இப்போ அதே சேம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசி எடுத்து ஏபியில் வந்து பவர் பண்ணி அடிக்கிறான். 27க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 77 சொல்லி அடிச்சிட்டான். 77 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 75ன்னு இருக்குது. அப்போ அந்த 75க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் நம்ம வந்து 25 சொல்லி ஏபி வந்து 25 சொல்லி அடிக்கணும். ஓகேவா, ஏபி வந்து 25ன்னு அடிக்கணும். அதில் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 25 சொல்லி நாளைக்கு அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 25 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இதுதான் பேட்டர்னு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 27, அதை எடுத்து ஏபியில் வந்து 77 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 27 எடுத்து 77 அடிக்கும்போது இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 75, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபியில் 25 அடிக்கணும். அதுக்கு முன்னாடி 25 சொல்லி அடிச்சிட்டான். அப்போது இப்போ நாளைக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடிக்க வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிட்டான். அப்போது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25ன்னு இருக்குது. அப்போ அந்த 25க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் நமக்கு வந்து ஏபி வந்து 75 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து ஏபி வந்து 75 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கோங்க. இது பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும். இது பார்க்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல. கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். ஏசி வந்து பாருங்கள் 27, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 77 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 75, அதுக்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் ஏபியில் 25ன்னு அடிக்கணும். ஆனால் 25 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மாதம் வந்து 25 சொல்லி அடிச்சிட்டான். அப்போது இங்கே அடிக்க வேண்டிய 25 வந்து இங்கே அடிச்சிட்டான். அப்போது இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 25ன்னு இருக்குது. அப்போது அந்த 25க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் ஏபி 75, அந்த 75 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி வந்து 75 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா, அப்போ ஏபி 75 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து என்ன ஒரு மட்டும் பார்த்துக்கலாம். பிசி வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே பார்த்துக்கலாம். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. என்னுடைய கணக்கு சரியாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பிசி 56 ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் இப்படி தான் அடிச்சுட்டு வரான். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 82, பிசி 82 அடிச்சிருப்பான். 82க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 37, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 37 சொல்லி அடிச்சிருப்பான். 82, அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 37 அடிச்சிருப்பான். இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 20, அது 20க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 75 சொல்லி 20க்கு ஃபுல் பவர் வந்து 75, அதை கரெக்டாகவே வந்து முடிச்சுட்டு வந்திருப்பான். இப்போ நம்ம திருப்பி நமக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்குது. அந்த 10க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 65, அப்போ பிசி 65 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 65 அதுக்கு மேலேயே வந்து அடிச்சிட்டான். இதை மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருவான். அப்போ வந்து பிசி வந்து 65ன்னு வரணும். அந்த 65 திருப்பி நமக்கு 56 சொல்லி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி 56 வரது வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம சிங்கிள் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா 756 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து ஏசி 76 என்னோடய பெண்டிங் நம்பரு, நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் அது வந்து பார்த்திங்கன்னா வரணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன் ஜாயினில், இது திருப்பி பார்த்துக்கோங்க. என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 57, ஏசி 57, அதை திருப்பி நமக்கு ஏசியில் 75 சொல்லி அடிச்சிட்டான். ஏசி வந்து 47, அதை வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து 74 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 37, அது திருப்பி நமக்கு ஏசியில் ஒரு 73 சொல்லி அடிச்சிட்டான். இந்த 37, 47 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி 37, அதை திருப்பி 73 சொல்லி அடிச்சிட்டான். 37 திருப்பி 73 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 47, அது திருப்பி 74 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 57, அது திருப்பி 75 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 67, அதை திருப்பி நமக்கு 76 சொல்லி அடித்தா அந்த கேம் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து ஏசி வந்து 76 வரதுனால ஒரே சிங்கிள் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா 756 சொல்லி ஒரு நம்பரு. ஏபி 75 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா, அப்படி வந்துச்சுன்னா ஒரே சிங்கிள் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா 756 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 75 வந்தால் உங்களுக்கு சீபோர்டு வேறு ஏதாவது வந்தால் கணக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. என்னுடைய கணக்கு சரியாக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 76 வரதுனால ஒரே சிங்கிள் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா 756 சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் பேட்டர்ன் எதாவது தேவைப்படுதுன்னா நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா KLJoy 1825. ஓகேவா, நாளைக்கு ஒரே சிங்கிள் நம்பர் தான், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது கெஸ்ஸிங் வந்தால் நான் கொடுக்குறேன் அப்புறமா ஜாயினில். ஓகே, என்ன கெஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 75 வந்துன்னா பார்த்தீங்கன்னா 756. ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.